வழக்கமா நாம ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னா ம் ஒரு எக்ஸ்ரே இல்லனா பிளட் டெஸ்ட் மாதிரி. ஆமா அதேதான். அங்க ஒரு விதமான துல்லியம் இருக்குன்னு நாம எதிர்பார்க்கிறோம். இப்போ உங்க கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு வச்சுப்போம். அந்த எக்ஸ்ரேல உடைஞ்ச அந்த வெள்ளைக்கோடு ரொம்ப தெளிவா தெரியும். கண்டிப்பா. டாக்டர் அத பார்த்துட்டு, இதோ பாருங்க, இங்க தான் எலும்பு உடைஞ்சிருக்குன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாரு. அதுல எந்த குழப்பமும் இருக்காது. அதானே, மனித இயல்பு. கண்ணால பார்க்கணும், அதை சரியா வகைப்படுத்தணும். ஆனா மனித மூளையோட நரம்பியல் வளர்ச்சி, உணர்ச்சிகரமான காயங்கள், உறவுகள்ல வர்ற விரிசல்கள்னு வரும்போது அந்த எக்ஸ்ரே மிஷின் சுத்தமா வேலை செய்யாது. நிஜமாவே வேலை செய்யாது. இந்த நோயறிதல் நிலப்பரப்பு உண்மையை சொல்லப்போனா ரொம்பவே மங்கலான ஒரு சேறு கலந்த தண்ணி மாதிரி தான் இருக்கு. உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆழமான அலசல் தான் இந்த நிகழ்ச்சி. ஆமா. நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த உளவியல் மற்றும் நரம்பியல் தரவுகள், அந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் நாங்க முழுமையா படிச்சோம். படிச்சோம். அந்த குறிப்புகளை வச்சு நமது மூளை எப்படி உறவுகளை, உணர்ச்சிகளை, அன்பை, அப்புறம் மோதல்களை கையாளுகிறது அப்படிங்கறத ஆழமா அலசப் போறோம். நிச்சயமா. இந்த அலசலோட முக்கிய நோக்கமே மூளையோட இந்த சிக்கலான வயரிங் அமைப்பை புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம அன்றாட வாழ்வில எப்படி ஒரு அசைக்க முடியாத மனச்சமநிலையை உருவாக்குறதுன்னு கத்துக்கலாம். அப்புறம் நம்ம உறவுகள்ல எப்படி அன்பையும் தைரியத்தையும் சரியான விகிதத்துல பேலன்ஸ் செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல வெளி உலகத்திலிருந்து வர தகவல்களை நம்ம மூளை எப்படி உள்வாங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் மனித உறவுகளை பத்தி நம்ம பேச முடியும். நீங்க கொடுத்த குறிப்புகள்ல நரம்பு அச்சு, அதாவது நியூரோ ஆக்சஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வருது. ஆமா. இத படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் மூளை குழம்புன மாதிரி இருந்துச்சு. இந்த நரம்பு அச்சுனா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது நரம்பு அச்சு அப்படிங்கிறது நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு தகவல் தொடர்பு நெடுஞ்சாலை மாதிரி. இதுல 2 முக்கிய மையங்கள் இருக்கு. ஓகே. 1, முன்பக்க சிங்குலேட் கார்டெக்ஸ். இத ஷார்ட்டா ஏசிசின்னு சொல்லுவோம். இது நம்ம நெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பகுதி. இத நம்ம தர்க்கரீதியா யோசிக்கிற தலை அப்படின்னு வச்சுக்கலாம். தலை, சரி. 2வது, மூளைக்கு ரொம்ப ஆழத்துல இருக்கிற அமிக்டாலா. இத உணர்ச்சிகளுக்கான மையம், அதாவது நம்ம இதயம் அப்படின்னு உருவகப்படுத்திக்கலாம். இது 2ம் தனித்தனியா வேலை செய்யறதில்ல. ஒரு நிமிஷம். அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம மூளையில அடிமட்டத்துல இருக்கிற அமிக்டாலா ரொம்ப வேகமா தானியங்கியா வேலை செய்யும். ஆமா, ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணும். அதாவது ஒரு ஆபத்தை பார்த்த உடனே பயப்படுறது, கோவப்படுறது எல்லாமே அங்கதான் நடக்குது. ஆனா மேல்மட்டத்துல இருக்கிற ஏசிசி கொஞ்சம் நிதானமா எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு யோசிச்சு முடிவெடுக்குது. சரியா? அதேதான். இப்போ உங்க பாஸ் உங்களுக்கு ரொம்ப கோபமா ஒரு இமெயில் அனுப்புறாருன்னு வச்சுப்போம். உடனே உங்க அமிக்டாலா என்ன தைரியம் தான் இப்படி அனுப்புவாரு, உடனே திருப்பி அனுப்புன்னு ஒரு எமோஷனல் ரியாக்ஷனை தூண்டும். ஆமா, நாம உடனே டைப் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா உங்க ஏசிசி கொஞ்சம் இரு, இப்போ கோபமா இமெயில் அனுப்புனா நாளைக்கு வேலை போயிடும்னு யோசிக்கும். இந்த 2 அமைப்புகளும் ஒத்துசேவா செயல்படும் போதுதான் நமக்கு அந்த மனச்சமநிலை கிடைக்குது. இங்கதான் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வருது. மனச்சமநிலைன்னு சொன்ன உடனே உணர்ச்சிகளே இல்லாம எது நடந்தாலும் மரக்கட்ட மாதிரி இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, அது முற்றிலும் தப்பு. ஆமா, நீமா அப்புன தரவுகளை அப்படி சொல்லல. உலகத்தோட அன்பா இணைஞ்சிருக்கணும். ஆனா அதே சமயம் உங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் உங்களை பாதிக்காம பாத்துக்கணும். இதுக்கு உங்க குறிப்புகள்ல ஒரு அருமையான உருவகம் இருந்துச்சு, மனதின் நுழைவரை. ஓ, அந்த மென்டல் மற்றும் உருவகம். ஆமா, அதை படிச்சப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த உருவகம் உண்மையிலேயே ரொம்ப பொருத்தமானது. பனி அதிகம் பேர நாடுகள்ல பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்லயே மற்றும் அப்படின்னு ஒரு சின்ன நுழைவரை வச்சிருப்பாங்க. நீங்க வெளியில இருந்து சேறு பொடிஞ்ச ஷூவோட மழையில நனைஞ்ச கோட்டோட வரும்போது அதை அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு போய் கார்பெட்ல ஆக்க மாட்டீங்க. கண்டிப்பா மாட்டோம். அந்த நுழைவரையிலேயே கழட்டி வச்சுட்டு சுத்தமா உள்ள போவீங்க. நம்ம மூளையும் அப்படிதான் செயல்பட பழகணும். வெளியிலிருந்து வர்ற ஆரம்ப கட்ட கோபம், பயம், எரிச்சல் போன்ற உணர்ச்சிகளை மூளையோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது அந்த நுழைவரையில நிறுத்தி வச்சிடணும். வாவ், இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல இது எப்படி சாத்தியம்? இப்போ வீட்ல குழந்தைங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு வீடே 2 படுற அளவுக்கு கத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆமா, எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். நமக்கு இயல்பாவே எரிச்சல் வரும் தானே, அங்க எப்படி நுழைவரைய உருவாக்குறது? அங்கதான் நம்ம மனச்சமநிலை வேலை செய்யுது. குழந்தைங்க சண்டை போடும்போது அந்த சத்தத்தை நம்ம மூளை ஒரு அச்சுறுத்தலா பார்க்காம ஏதோ ஒரு பெரிய ஸ்டேடியத்துல மேல் வரிசையில உட்கார்ந்து கத்துற ஒரு ரசிகனோட சத்தமா நினைச்சு பார்க்க பழகணும். ஓ, நம்மள விட்டு கொஞ்சம் தள்ளி நடக்கிற மாதிரி பார்க்கணும். அதேதான். அது தொந்தரவா இருக்கலாம், ஆனா அதை உங்களை முழுமையா ஹைஜாக் பண்ண நீங்க அனுமதிக்க கூடாது. இதை நரம்பியல் ரீதியாவும் நிரூபிச்சிருக்காங்கன்னு உங்க சோர்ஸ்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். திபெத்திய துறவிகளோட மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அவங்க மூளையில காமா அலைகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சாம். ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி. அவங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்றாங்க. கொஞ்சம் இருங்க, நரம்பு மண்டலம்னு சொன்னா அது நம்மள தற்பாத்துக்கு செயல்படுற ஒண்ணு தானே, இது எப்படி அமைதியா தருது? நல்ல கேள்வி. நம்ம நரம்பு மண்டலத்துல 2 பகுதி இருக்கு. ஒன்னு சிம்பத்தட்டிக், இது வண்டியோட ஆக்சிலரேட்டர் மாதிரி. பயம் வந்தா ஹார்ட் பீட்டை அதிகமாக்கும். ஓகே, அப்போ பிரேக் எது? அதுதான் இன்னொன்னு,
பாராசிம்பத்தட்டிக், இது பிரேக் மாதிரி. துறவிகள் தியானம் மூலமா இந்த பிரேக் அழுத்துறாங்க. அதனால அவங்களுக்கு பயம் வந்தாலும் இதயம் அதிகமா துடிக்காது, மூளையும் ரிலாக்ஸ் ஆயிடும். அப்படியா? ஆமா. அமெரிக்க கால்பந்து வீரர் ஜோ மொண்டானா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. போட்டியோட மிக நெருக்கடியான நேரத்துல கூட அவர் ரொம்ப கூலா விளையாடுவாரு. அதுக்கு காரணமும் மூளையோட இந்த பிரேக் சிஸ்டம் தான். ரமண மகரிஷியோட கதையும் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னு படிச்சேன். அவருக்கு கையில கேன்சர் வந்து பயங்கரமா வலிச்சப்ப கூட அவர் அந்த வலியால பாதிக்கப்படல. தான் கையையே ஒரு மூன்றாவது மனுஷன் மாதிரி பார்த்து புன்னகையோட பாவம் கை அப்படின்னு சொன்னாராம். என்ன ஒரு பக்குவம் பாருங்க. ஆமா, அவர் வலிய மறுக்கல, ஆனா அந்த வலிய அவரை ஆக்கிரமிக்க அனுமதிக்கல. இது பார்க்கறதுக்கு நம்ம மொபைல்ல வர்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கு. ஒரு மெசேஜ் வருதுன்னு பார்க்கறோம், ஆனா உடனே அதை கிளிக் பண்ணி ரியாக்ட் பண்ணாம வேணுமா வேணாமான்னு நிதானமா முடிவெடுக்கிறோம். மிகச் சரியான உதாரணம். ஒரு தூண்டுதலுக்கும் அதுக்கான நம்ம எதிர்வினைக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்குறது தான் மனச்சமநிலை. சரி, நம்ம தனிப்பட்ட உணர்ச்சிகளை எப்படி ஒரு நுழைவரையில நிறுத்தி வைக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா மத்த மனிதர்களோட நம்ம தொடர்பு கொள்ளும்போது நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது? இங்கதான் மனித பரிணாம வளர்ச்சியோட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை ஆரம்பிக்குது. கண்டிப்பா. நம்ம மூளை தன்னைத்தானே அமைதிப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம சக மனிதர்களோட இணக்கமா வாழவும் பல மில்லியன் வருஷங்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இருந்த ஒரு பழங்கால பூர்வகுடி மூதாட்டியோட கதை ரொம்ப ஆழமானது. அந்த 2 ஓநாய்கள் கதை தானே? ஆமா. ஒவ்வொரு மனுஷனோட இதயத்திலையும் 2 ஓநாய்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமா. ஒன்னு அன்பின் ஓநாய், இன்னொன்னு வெறுப்பின் ஓநாய். இதுல எது ஜெயிக்கும்னு கேட்டா நீங்க எதற்கு தினமும் உணவளிக்கிறீங்களோ அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு இந்த மூதாட்டி சொல்றாங்க. இந்த அன்பின் ஓநாய் பரிணாம ரீதியா எப்படி உருவானதுன்னு பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யம். இப்போ ஊர்வன வகையை சேர்ந்த பாம்பையோ முதலையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தன்னுடைய குட்டிகளை கவனிக்கிறதே இல்ல. ஆமா, சில சமயம் பசி எடுத்தா சொந்த குட்டியே சாப்பிட்டுடும். ஆனா பாலூட்டிகளும் பறவைகளும் அப்படி இல்ல. அதுங்க ஜோடி சேருது, குட்டிகளை பாதுகாப்பா வளர்க்குது. இதனாலேயே அதோட மூளை பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி? குட்டியை பாத்துக்கிறதுக்கும் மூளை பெருசா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இத கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். உறவுகளை மெயின்டைன் பண்றதுங்கிறது மூளைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. குரங்குகள் மாதிரி பிரைமேட்டுகள் எடுத்துக்கோங்க. அதுங்க தங்களோட நாள்ல 6ல் 1 பங்க மத்த குரங்குகளுக்கு பேன் பாக்குறதுக்கும் தடவி கொடுத்து பராமரிக்கிறதுக்கும் செலவிடுது. க்ரூமிங். ஆமா. இதுல ஒரு ஆச்சரியமான ஆய்வு பத்தி உங்க குறிப்புகள்ல இருந்துச்சு. பார்பரி மக்காக் அப்படிங்கிற ஒரு வகை குரங்குகள்ல பராமரிப்பு பெறுபவரை விட அந்த பராமரிப்பை செய்யற குரங்குக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா குறையுதா. நிஜமாவா? அப்போ அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யறதும் அவங்கள அக்கறையா பாத்துக்கிறதும் அவங்கள விட நமக்கு தான் அதிக நன்மையை தருதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா. அப்படியென்றால் மனித மூளை கடந்த 3 மில்லியன் வருஷங்கள்ல 3 மடங்கு பெருசாகி இருக்கு. நம்ம மூளை இவ்வளவு பெருசானதே நம்ம சமூகமா வாழ்றதுக்கும் உறவுகளை பேணுவதற்கும் தானா? அதான் உண்மை. இவ்ளோ பெரிய சமூக வலைப்பின்னல ஞாபகம் வச்சுக்க மூளை பெருசா ஆகியே ஆகணும். இத சாத்தியமாக்க நம்ம மூளையில எம்பத்தி சர்க்கியூட்ஸ் உருவாகியிருக்கு. அதாவது மத்தவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான சிஸ்டம். ஆமா. உதாரணமா நீங்க யார் வீட்லயாவது ஒருத்தர் காலிடறி விழும்போதோ இல்ல சுண்டு விரல்ல இடிச்சுக்கும் போதோ உங்களுக்கே சுரீர்னு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருந்தானே? ஆமா ஆமா, நாமே இடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் உங்க மூளையில இருக்கிற மிரர் நியூரான்கள். அவங்க வலிய பாக்கும்போது உங்க மூளை நீங்களே வலிய அனுபவிக்கிற மாதிரி அதை சிமுலேட் பண்ணுது. வாவ்! அதனாலதான் அடுத்தவங்க அழுகைய பார்த்தா நமக்கும் கண்ணீர் வருது. அப்போ இது மட்டும் இல்லாம அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்க, இன்சுலா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கணிக்க தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்னு பல சிஸ்டம் இருக்குன்னு படிச்சேன். ஆமா, நிறைய சிஸ்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து தான் வேலை செய்யுது. குறிப்பா இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது பிணைப்பை ஏற்படுத்துற ஹார்மோன் மட்டும் இல்ல, காதல் முறிவால் ஏற்படுற வலி வெறும் மனசு சம்பந்தப்பட்ட வலி இல்ல, அது நிஜமாவே உடம்புல ஏற்படுற ஒரு பிசிக்கல் வலி மாதிரி மூளையை தாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏன்னா மூளைக்கு பொறுத்த வரைக்கும் கூட்டத்தை விட்டு தனிமைப்படுத்தப்படுறதுங்கிறது மரணத்துக்கு சமம். அதனால காதல் முறிவோ இல்ல யாராவது நம்மள ஒதுக்கி வைக்கிறதோ நடக்கும்போது நம்ம மூளையில உடல் வலிக்கு எந்த இடம் தூண்டப்படுமோ அதே இடம் தான் தூண்டப்படுது. இங்கதான் விஷயமே ரொம்ப சிக்கலாகுது. டார்வினோட பரிணாம கொள்கை படி பார்த்தோம்னா காட்டுல எது வலிமையா இருக்கோ, எது மத்ததை அடிச்சு சாப்பிடுதோ அதுதானே உயிர் வாழும். ஆமா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்படி பார்க்கும்போது இந்த எம்பத்தி, இரக்கம் மாதிரி ரொம்ப மென்மையான குணங்கள் மனித மூளையை வளர்க்க ஏன் காரணமா இருக்கணும்? இயற்கையோட பார்வையில இது ஒரு பலவீனம் தானே? நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான ஒரு கேள்வி. ஒரு தனி மனிதனா காட்டுல நின்னீங்கன்னா இரக்கம்ங்கிறது ஒரு பலவீனமா தெரியலாம். ஆனா மனுஷன் எப்பவுமே தனியா வாழல. பனியுகம், பஞ்சம், கொடிய விலங்குகள் இருந்த காலகட்டத்துல எந்த குழுவுக்குள்ள ஒற்றுமை அதிகமா இருந்ததோ, எந்த குழு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா உதவி செஞ்சுக்கிட்டாங்களோ அந்த குழு தான் பிழைச்சது. ஓ, அப்ப தனியா இல்லாம கூட்டமா வாழ்ந்தது தான் காரணம். ஆமா, அதனால எம்பதிங்கிறது ஒரு மென்மையான குணம் அல்ல, மனித குலம் ஒட்டு மொத்தமா உயிர் வாழ தேவையான மிக வலிமையான ஒரு ஆயுதம். சரி, நம்ம மூளை
அன்பிற்காகவும் உறவுகளுக்காகவும் இவ்வளவு ஆழமா டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னா அப்புறம் ஏன் மனித வரலாற்றுலயும் சரி நம்ம அன்றாட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி இவ்வளவு சண்டைகளும் போர்களும் நடக்குது? இங்கேதான் நம்ம இதயத்துல இருக்கிற அந்த 2வது ஓநாய், வெறுப்பின் ஓநாய் உள்ள வருதா? சரியா சொன்னீங்க. இது நம்ம பரிணாம வளர்ச்சியோட இருண்ட பக்கம். பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சாப்பாடு, தண்ணீன்னு வளங்கள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்போ நம்ம குழுவோட ஒத்துழைப்பா இருக்கிற அதே நேரத்துல வெளி ஆட்களை பார்த்தா ஆக்ரோஷமா சண்டை போடுறது உயிர் வாழ ரொம்ப அவசியமா இருந்துச்சு. அதாவது நம்ம ஆட்கள் வெளி ஆட்கள்னு பிரிக்கிறது. ஆமா, வெளியில இருந்து யாராவது வந்தா அவங்கள எதிரிலாத்தான் மூளை பார்க்கும். நம்ம மூளையோட அமிக்டாலா எப்பவுமே ஆபத்து இருக்கான்னு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சின்ன ஆபத்துன்னு மூளைக்கு தெரிஞ்சா கூட உடனே நம்மளோட நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு ரத்தத்துல டெஸ்டோஸ்டரோன் அளவை அதிகமாக்கிடுமா. அதனால தான் மனுஷங்களை ரொம்ப ஈஸியா நம்ம ஆட்கள் அப்படின்னும் வெளியாட்கள் அப்படின்னும் பிரிச்சுடுதான். ஆமா, இந்த வெறுப்பின் ஓநாய் முழிச்சுக்கும் போது என்னாகும்னா இந்த நாம் அப்படிங்கிற வட்டம் சுருங்கிக்கிட்டே வரும். ஆரம்பத்துல உலகமே நம்ம வட்டத்துக்குள்ள இருக்கும். அப்புறம் நம்ம நாடு, நம்ம மொழி, நம்ம சொந்தக்காரங்கன்னு சுருங்கி கடைசியில சில பேருக்கு அந்த வட்டத்துக்குள்ள தங்களை தவிர வேற யாருமே இல்லாத நிலைமை வந்துடும். உங்க குறிப்புகள்ல ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருந்துச்சு. சிலருக்கு அந்த வட்டம் எவ்வளவு சுருங்கிடும்னா கண்ணாடியில அவங்க முகத்தை பார்க்கவே அவங்களுக்கு பிடிக்காதான். அவங்க தங்களே வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது ரொம்பவே கொடுமையான விஷயம். நீங்க யாரையாவது அவர்கள் அப்படின்னு உங்க வட்டத்தை விட்டு வெளியே தள்ளிட்டீங்கன்னா உங்க மூளை தானாகவே அவங்கள ஒரு மனுஷனாவே மதிக்கிறத நிப்பாட்டிடும். அவங்க கஷ்டப்படுறது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அதனாலதான் ஜென் தத்துவத்துல எதையும் விளக்காமல் இருப்பது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குன்னு படிச்சேன். கண்டிப்பா. ஆனா இங்க ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வெறுப்பின் ஓநாயை நம்மால கொன்னிடவே முடியாது. அது நம்ம மூளையில பல மில்லியன் வருஷங்களா பதிஞ்சிருக்கிற ஒரு தற்காப்பு மெக்கானிசம். அத முதல்ல ஏத்துக்கணும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா வெறுப்பின் ஓநாய்ங்கிறது எங்கேயோ வெளியிருந்து வந்த ஏலியன் கிடையாது. அது நம்மள பாதுகாக்கிறதுக்காக நம்ம மூளைக்குள்ளேயே இருக்கிற ஒரு இருந்த பக்கம். அதேதான். இப்போ நான் ரோட்ல வண்டியில போகும்போது என்ன உரசுற மாதிரி ஒருத்தன் தாறுமாறா வண்டி ஓட்டிட்டு போறான்னு வச்சுப்போம். எனக்கு கண் மூடித்தனமா கோவம் வருது. அந்த செகண்ட்ல என் மூளை அந்த டிராஃபிக்கை ஒரு காடா நினைச்சு என்ன என் பழங்குடி கூட்டத்துல இருந்து காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு அந்த ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துது. அப்படிதானே? 100க்கு 100% உண்மை. உங்க மூளை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தைய லாஜிக்கை வச்சு உங்களை காப்பாத்த நினைக்குது. சரி, அப்போ இந்த வெறுப்பின் ஓநாயை கொல்ல முடியாதுன்னா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அன்பின் ஓநாய்க்கு எப்படி தொடர்ந்து உணவளிக்கிறது? என்னதான் யாரையும் விளக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் என்னை ஏமாத்துற ஒருத்தனையோ இல்ல என்ன அழிக்க நினைக்கிற ஒருத்தனையோ நான் எப்படி என் வட்டத்துக்குள்ள ஏத்துக்க முடியும்? அது எனக்கு ஆபத்து தானே. இதை நம்ம அன்றாட அலுவலக உறவுகள்ல குடும்பத்துல எப்படி பிராக்டிக்கலா செயல்படுத்துறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. உறவுகள்ல சமநிலைய தக்க வைக்க 2 சிறகுகள் தேவைப்படுதுன்னு மூலாதாரங்கள் சொல்லுது. ஒன்னு அன்பின் ஓநாய் சொல்ற இரக்கம், இன்னொன்னு உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான எல்லைகளை வகுக்கும் சுய உரிமையை நிலைநாட்டுதல். ஓகே, இரக்கம், அப்புறம் நம்ம உரிமையை நிலைநாட்டுதல். ஆமா, இது 2ம் இருந்தாதான் உறவு சரியா இருக்கும். இரக்கம்ங்கிறது எம்பத்திய காட்டுறது, அதாவது அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பாக்குறது, அவங்க முகபாவனைகளை புரிஞ்சுக்கிறது. ஆனா இதுல ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லப்பட்டிருக்கு. எம்பத்தி காட்டுறதுங்கிறது அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் தலையாட்டி ஒப்புதல் அளிப்பதோ இல்ல உங்க உரிமைகளை விட்டு கொடுப்பதோ கிடையாது. ஓ, அப்போ ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது வேற, அவங்கள அப்படியே சகிச்சுக்கிட்டு போறது வேறன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நெருக்கமான உறவுகள்ல சண்டை வரும்போது அது ஒரு பெரிய புயல் மாதிரி உங்களை தாக்கும். அப்போ தற்காத்துக்க வேரூன்றிய மரம் அல்லது கண்ணாடி சுவர் போன்ற மன உருவகங்களை பயன்படுத்த சொல்றாங்க. வேரூன்றிய மரம்? அதாவது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கோபத்துல கத்தும்போது நீங்க ஒரு ஆழமா வேரூன்றிய மரம் மாதிரி உறுதியா நில்லுங்க. அவங்க உணர்ச்சிகள் உங்களை ஒரு காத்து மாதிரி கடந்து போகட்டும், ஆனா உங்களை வீழ்த்தாம பாத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒருதலை பட்சமான நற்பண்பு அப்படின்னு ஒரு ஐடியா வருது. இது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வழக்கமா நாம என்ன நினைப்போம், நீ என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டா நான் உங்ககிட்ட நல்லா நடப்பேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுவோம். ஆனா இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க எப்படி மோசமா நடந்துக்கிட்டாலும் சரி, உங்களோட கொள்கைகள், உங்களோட நற்பண்புகள்ல இருந்து நீங்க கீழே இறங்கக்கூடாது. இது அவங்களுக்காக இல்ல, உங்களுக்கானது. சரியா சொன்னீங்க. இத புத்த மதத்துல சரியான பேச்சு அப்படின்னு சொல்றாங்க. கோபத்தால் ஒருபோதும் பேசவோ செயல்படவோ கூடாது அப்படிங்கறது அதோட அடிப்படை. ஏன்னா கோபத்துல நீங்க சொல்ற வார்த்தை எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்துற மாதிரி. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஆபீஸ் முடிஞ்சு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வர்றோம். வீடு பூரா குப்பையா இருக்கு. ஹால்ல எல்லா லைட்டும் எரியுது, டிவி சத்தமா ஓடுது. உடனே ஏன் எப்போ பாரு வீட்டு இப்படி குப்பையா வச்சிருக்கீங்க, அறிவே இல்லையா அப்படின்னு தானே நம்ம வாய் தானா கத்தும். இங்க எப்படி அந்த நற்பண்பை மெயின்டைன் பண்றது? இங்கேதான் உளவியலாளர் ஜான் காட்மேன் சொல்ற மெதுவான தொடக்கம் அப்படிங்கிற கான்செப்ட் உதவுது. நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள போனதும் கத்துறதுக்கு பேரு ஹார்ஷ் ஸ்டார்ட் அப். சரி, அப்ப மெதுவான தொடக்கம்னா? அதுக்கு பதிலா கொஞ்சம் நிதானமா மூச்சு விட்டுட்டு, நான் ரொம்ப டயர்டா வந்திருக்கேன், இந்த லைட் எரியறதும் டிவி சத்தமும் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு, கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்னு அமைதியா ஆரம்பிக்கிறது தான் ஸ்லோ ஸ்டார்ட் அப். இது அந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிடும்.
இது அப்படியே மார்ஷல் ரோசன்பர்க் சொன்ன வன்முறையற்ற தகவல் தொடர்பு மாதிரி இருக்கு. அதுக்கு அவர் ஒரு ஃபார்முலா கொடுக்கறாரு. எக்ஸ் நடக்கும்போது நான் ஒய்யாக உணர்கிறேன், ஏனென்றால் எனக்கு இசட் தேவைப்படுகிறது. ஆமா, அது ஒரு அருமையான ஃபார்முலா. அதாவது குற்றம் சாட்டாம பேசுறது. உதாரணமா, நீ எப்ப பாரு லேட்டா வர அப்படின்னு கத்துறதுக்கு பதிலா, நீங்க 1/2 மணி நேரம் லேட்டா வரும்போது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, ஏன்னா நம்ம பிளான் பண்ணபடி போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இது எவ்ளோ தெளிவா இருக்கு. நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் அந்த 2 சிறகுகளையும் ஒன்னா பயன்படுத்துறது. நீங்க உங்க தேவைய உறுதியா சொல்றீங்க, ஆனா அதே சமயம் அவங்கள காயப்படுத்தாம இரக்கத்தோட சொல்றீங்க. இப்படி பேசும்போது அந்த நச்சு சுழற்சி சுக்குநூறா உடைஞ்சிடும். இதை கேட்கும்போதே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதாவது ஒரு வலிமையான முதுகெலும்பையும் வச்சிருக்கணும், அதே நேரத்துல ஒரு மென்மையான இதயத்தையும் வச்சிருக்கணும். நம்ம எல்லைகளை நாம பாதுகாக்கிறோம், ஆனா அதுக்காக இதே கதவே சாத்திடல. ஆமா, அதுதான் ஒரு முழுமையான மனிதனோட அடையாளம். சூப்பர். நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம கொடுத்த தரவுகள்ல இருந்து நிறைய ஆழமான விஷயங்களை கத்துக்கிட்டோம். நம்ம மூளையோட நரம்பு அச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது, மனசுக்குள்ள எப்படி ஒரு நுழைவரையை உருவாக்கி கோபத்தை நிறுத்தி வைக்கிறது, அன்பின் ஓனாய் விருப்பின் ஓனாய்னு நம்ம பரிணாம வளர்ச்சியோட இரு பக்கங்களை எப்படி ஏத்துக்கிறது, மற்றும் ஒரு உறவுல எப்படி இரக்கத்தையும் உரிமையையும் ஒன்னா பேலன்ஸ் பண்றதுன்னு ரொம்ப தெளிவா பார்த்தோம். இதுல நான் சொல்ல விரும்புற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே நம்ம மூளையோட வயரிங் தான். நான் பிறந்ததுல இருந்து இப்படிதான் முன்கோபி அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. தொடர்ச்சியான பயிற்சிகள் மூலமா நம்ம மூளையோட அமைப்பையே நம்மால மாற்றி அமைக்க முடியும். இதைத்தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. உறுதியா நம்ம மூளையை நம்மாலேயே ரீவைரிங் பண்ண முடியுங்கிறத விட ஒரு சிறந்த செய்தி இருக்க முடியாது. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இறுதியான ஆழமான சிந்தனையை நான் விதைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம பார்த்த குறிப்புகள்ல இருந்து இது உருவானதுதான். நம்ம மூளையோட அமைப்பை நம்மால மாத்த முடியும். அதே மாதிரி அந்த நாம் அப்படிங்கிற வட்டத்தை நம்மால விரிவுபடுத்திக்கிட்டே போக முடியும்னு பார்த்தோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற மொத்த 800 கோடி மக்களையும் அவர்கள் அப்படிங்கிற வட்டத்திலிருந்து தூக்கி நமது ஆட்கள் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள கொண்டு வரும்படி மனித மூளைகளை ஒட்டுமொத்தமா நம்மால பயிற்றுவிக்க முடிஞ்சா என்ன நடக்கும்? அப்படி நடந்தா வெறுப்பின் ஓனாய நம்மால நிரந்தரமா அடக்கிட முடியும். ஆமா, போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மனித குலம் முழுமையா கடந்து செல்ல முடியும்ல. இந்த பிரம்மாண்டமான சிந்தனையை நான் உங்களிடமே விட்டுடுறேன். உலகத்தை மாத்திரத்துக்கு முன்னாடி உங்க தனிப்பட்ட வட்டத்திலிருந்து உங்களோட குடும்பம், அலுவலகம் மற்றும் நண்பர்கள் கிட்ட இருந்து இன்னைக்கே இதை ஏன் நீங்க தொடங்கக்கூடாது? ஆரம்பத்துல நம்ம பேசின அந்த எக்ஸ்ரே மற்றும் மங்கலான நீரை நினைச்சு பாருங்க. மனித உறவுகள் சிக்கலானதுதான், அது அளக்க முடியாததான். ஆமா, அந்த சேறு படிஞ்ச காலணிகளை மனதின் நுழைவரையிலே கழட்டி வச்சுட்டு அன்போடும் தெளிவோடும் நாம உள்ள நுழையலாம். கண்டிப்பா. இந்த ஆழமான அலசல்ல எங்க கூட பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.